பாருங்க, சுட சுட சாப்பாடு கருவாட்டு தொக்கு இதே எப்படி இருக்கு பாருங்க. சூடு சூடாக கருவாடு தொக்கு செஞ்சுருக்கேன். இப்போ தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. அப்படியே இந்த சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க, ஒரு வா சாப்பாடு ஒரு வா தொக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தொக்கு சுவையாக இருக்குது, நல்லா இருக்குது. வாங்க தொக்கு எப்படி செய்யலாம், என்னென்ன தேவைன்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கருவாட்டு தொக்கு செய்யலான்னு இருக்கிறேன். இந்த கருவாடு எடுத்துருக்கேன். இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையானது கடுகு, பூண்டு, தக்காளி ஒரு 4, வெங்காயம் 2, எண்ணெய், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், அதாவது மிளகாய் தூள், அப்புறமா புளி தண்ணி ஒரு கப் எடுத்தால் போதும். அதிகமாக புளி தண்ணி தேவையில்லை. தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய். கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன். தலைவால் 2 கட் பண்ணிவிடுங்க. கடாய் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். சட்டி காஞ்சது, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க, நல்லாயிருக்கும் தொக்குக்கு. இது மிக்சடு எல்லாமே இருக்குது. உளுந்து, ஜீரகம், கடுகு, அப்புறமா வெந்தயம் எல்லாமே இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வெடிக்குது பாருங்க கடுகு. இந்த டைம்ல பூண்டு சேர்த்துக்கலாம். அப்படியே வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமா வருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். சுடுதண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். கருவாடு கழுவுறதுக்கு சுடுதண்ணி வச்சுட்டு வரேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்பயே கருவேப்பிலை காமிக்கல, அதனால இப்போ போடுறோம். நல்லா வதங்கி வரணும் வெங்காயம். இப்போதான் குழம்பு ருசியா. குழம்பு இல்லை, தொக்கு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டா குழம்பு, தண்ணி சேர்த்தோம்னா தொக்கு. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நல்லா ருசியா. பாருங்க, நல்லா வதங்கி வந்துடுச்சு கண்ணாடி பதத்துக்கு. இவ்வளோ வதங்க, இன்னொரு லைட்டா கொஞ்சம் வதங்கிட்டோம் வெங்காயம், அப்ப நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கணும். நம்ம அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். போதும், இவ்வளவு வதங்கினா போதும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வதங்குறப்போ உப்பு, கருவாடுலேயும் உப்பு இருக்கும். அதனால உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியா வேணும்னா செக் பண்ணிட்டு கூட நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி இன்னும் நல்லா வதங்கி வரணும். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் நம்ம. பார்க்கலாம் வாங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பாரு, இந்த மாதிரி வதங்கி வரணும் தக்காளி. இந்த டைம்ல இது வீட்டுல அரைக்கிற மிளகாய் தூள்.
நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி காரமாக இருக்குதுங்க அதுக்கு தங்கணும். நான் 3 ஸ்பூன் போடுவேன். 3 ஸ்பூன் போட்டால் தான் இந்த தொக்கு அந்த கருவாடுக்கு வந்து நல்லா பிடிக்கும். சரி, கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கணும். ஏன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அதில் தான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ போதும். இது கொதிச்சு வந்துச்சுன்னா நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்துச்சு நம்ம இது போடலாம், கருவாடு போடலாம். கருவாடு வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம. அது வரைக்கும் இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துச்சுன்னா கருவாடு போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ மூடிடலாமா? ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இரும்பு கடாய் இல்லையா, அதனால அடி பிடிச்சிடும். பாருங்க, கலர் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஆனால் நல்லா கொதிக்கணும் குழம்பு. கொதிச்சு இது ஒரு தொக்கு அளவுக்கு வரணும். அப்போ சரியாயிடும். இன்னொரு 5 நிமிஷம் வைக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு தொக்கு பதத்துக்கு வந்துச்சு பாருங்க. ஓகேவா? இந்த டைம்ல உப்பெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்து உப்பு போட முடியாது. பாருங்க, இது வந்து கழுவி சுடுதண்ணில கழுவி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன கருவாடுன்னு தெரியல, எங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க ஊர்ல இருந்து. என்ன கருவாடுன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன்னொன்னா நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, கருவாடு போட்டு நல்லா இப்ப கலந்து விட்டுடலாம். கலந்து ஒரு 2 நிமிஷம் விட்டா போதுங்க, வெந்துடும். ஏன்னா கருவாடு மீன் ஒண்ணுதான், அதிகமா வேக வைக்க தேவையில்லை, சீக்கிரமாவே வெந்துடும். கருவாடெல்லாம் மசாலா பிடிக்கணும். ரொம்ப அதிகமா மசாலா சேர்க்கல. பாருங்க, இது ஒரு 2 நிமிஷம் வெந்தா நல்லா இருக்கும். 2 நிமிஷம் போதும் கருவாடு வேகிறதுக்கு. அதுக்கும் இந்த தொக்குக்கும் சரியா போயிடும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடிட்டு ஓபன் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்களா, கருவாடு நல்லா வெந்து வந்திருக்கு, ஜூஸியா இருக்கு. பாருங்க, இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி சரி தொக்குன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். யாருக்குமே தெரியாது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டா அது வந்து கரெக்டான இது பதத்துக்கு வந்துச்சுன்னு. இந்த மாதிரி தொக்கு நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.